கர்நாடகாவுக்கு எப்படியாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முனைப்போட போகிறாரு நம்ம முதலமைச்சரான விஜய். ஆனால் இங்கே இருக்கிற எதிர்க்கட்சியான திமுக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகாவுக்கு விஜய் அவர்கள் போகக்கூடாது, அப்படியே போயிட்டாலும் அங்கே இருந்து தண்ணி கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சதி வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி, அதே போல் ஸ்டாலின், இன்னும் திமுகவை சேர்ந்தவங்க நிறைய பேர் கர்நாடகாவில் இருந்து தண்ணி வந்துடக்கூடாது அப்படின்னு இத்தனை வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்த அரசியலை தொடர்ந்து பண்ண நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த ஒரு செய்கையால் அப்பட்டமாக தமிழக மக்கள் எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயத்த இப்போ ஸ்டாலின் அவரே பார்த்தீங்கன்னா முன்னின்று இன்னைக்கு செஞ்சு வச்சுருக்காரு. அதே போல் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவரை எடுத்துக்கிட்டோம்னா, நீ எத்தனை வாட்டிடா எத்தனை கேஸுக்குடா நீ ஜாமீன் கேப்ப அப்படின்னு நீதிபதி அவரே செம்ம கடுப்பாயிருக்காரு. நீதிபதி அவரே செந்தில் பாலாஜி அவரை கடுமையாக விளாசி திட்டி தீர்த்து அனுப்பியிருக்காரு இன்னைக்கு நீதிமன்றத்தில். ஸோ அப்படி செந்தில் பாலாஜி அவரை என்ன சொல்லி நீதிபதி அவர்கள் திட்டி அனுப்பினாரு. அதே போல் கர்நாடகாவுக்கு போகிறாரு முதல்வர் விஜய், அவருக்கு எதிராக திமுக என்னென்ன சதி வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் கர்நாடகாவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நேரடியான எதிர்ப்பை தெரிவித்தார் ஸ்டாலின். நம்ம எல்லாருமே கூட அந்த செய்திகளை கேள்விப்பட்டிருந்தோம். அதே நேரத்தில் கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர் கர்நாடகாவுக்கு வந்தார்னா அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி அவருக்கு எங்களுடைய சூழ்நிலைகளை குறிப்பிட்டு அவருக்கு எடுத்து புரிகிற மாதிரி நாங்கள் சொல்வோம் அப்படின்னு கர்நாடகா முதலமைச்சர் அவரும் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவரை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இந்த சூழ்நிலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு கண்டிப்பாக போக போகிறாரு அப்படிங்கிறது உறுதி ஆகியிருந்தது. ஸோ இப்படி இருக்க கர்நாடகாவுக்கு போக போகிறாரு, அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுவாரா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுக்காக நாங்கள் போராட போகிறோம், அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி திமுக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறாரு. அங்கே காவிரி நதிநீரை எப்படியாவது பேசி 3500 டிஎம்சி தண்ணி விடாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 2000 டிஎம்சியாவது விடுங்க, அவங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க, எங்கள் விவசாயிகள் தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிட்டுருக்கு, இவங்களுக்கும் கொஞ்சமாவது தண்ணி விடுங்க அப்படிங்கிறத பேசுறதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகிறாரு. ஆனால் அதே நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக அவங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி நீங்கள் கர்நாடகாவுக்கு போகிறீங்களா, அதே நாளில் நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி திமுக அவங்க கிட்டே இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ இதை கேட்குறப்ப இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கர்நாடகாவுக்கு போய் தண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர் கேட்டதில்லை. அதே போல் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவருமே கேட்டதில்லை. முதல் முறையாக விஜய் அவர்கள் வந்தார், இன்னும் 3 மாதம் கூட ஆகலை, காவிரி நதிநீரை எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு, அதே போல் மேகநாதோ அணையை கூட கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சில தீர்மானங்கள் அவங்கக்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறாரு. சரி, அவர் போட்டுமே முயற்சி பண்ணி தான் பார்க்கட்டுமே அப்படின்னு நம்ம முதல்வர் விஜய் அவரை பாராட்டாமல் அவரை தட்டி கொடுக்காம அவர் போகிற அதே நாளில் நாங்கள் இங்கே விவசாயிக்காக போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு ஸ்டாலின் எப்போ அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கி அவர் அறிவித்தாரோ. ஏன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் போகிறதும் விவசாயிகளுக்காக தான் அவர் போகிறாரு. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதெல்லாம் செய்யலையா, அதனால் விவசாயிகளுக்காக அவர் ஏமாற்றிட்டாரு, அதனால் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு திமுக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இதை பார்க்குற பொது மனிதர்கள், முக்கியமாக விவசாயிகள், அவங்களுக்கு எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே முதலமைச்சர் விஜய் அவர் போகிறாரு. அதே நாளில் தான் நீங்கள் போராட்டம் நடத்தணுமா? அதாவது விஜய் அவர்கள் அவர் கர்நாடகாவுக்கு போகிறார்ல, அந்த விஷயம் மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில் அதிகம் பேசும் பொருளான விஷயமாக இருக்கும். முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறது மக்கள் கிட்ட பெருசாக கவன ஈர்ப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக ஸ்டாலின் அவர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு அவர் போயிருந்தார். அப்போவே அவரை பார்க்குறதுக்கு அங்கே எவ்வளவு கூட்டம் கூடியிருந்தது, அந்த விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா மாறி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு
போகிறாருன்னா கண்டிப்பாக முழுக்க முழுக்க எல்லாருடைய கவனமும் அங்கே தான். காவிரி நதிநீரை முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு, அவர் கொண்டு வருவாரா அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு இவர் விவசாயிக்காக போராடுற விஷயத்த மக்கள் பெருசாக எதிர்பார்த்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதே போல் இப்போ செந்தில் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் நேற்று நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு சம்பந்தமான கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான இடத்துல சோதனை நடத்தினாங்களே நேற்று. அதில் இருந்து நிறைய முக்கியமான ஆவணங்கள் கிடைச்சிருக்கிறதால இப்போ செந்தில் பாலாஜி அவர் மேலே இன்னொரு வழக்கும் போட்டு அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு தமிழக காவல்துறை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. கையெழுத்து போட வந்த செந்தில் பாலாஜி இன்னொரு பெட்டிஷனை கையில் எடுத்துக்கிட்டு வந்து என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு முன்ஜாமீன் ஒன்று கோரியிருக்காரு இன்னைக்கு நீதிமன்றத்தில். ஸோ அந்த முன்ஜாமீனை பார்த்த நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிட்டாரு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர் மேலே டாஸ்மாக் முறைகேடு வழக்கு இருக்கு, குதிரை பேரம் பேசியிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்களை வாங்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வழக்கு அவர் மேலே இருக்கு. இன்னும் ஒன்று கிடையாது, நிறைய விசாரணைகள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு பின்னாடி ரெட்டியாக வரிசை கட்டி காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அவருக்கு ஜாமீன் கொடுத்தா கூட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட வந்து கையெழுத்தும் போடுறதில்ல, நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கிறதில்ல, காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்கிறதையும் கேட்கறதில்ல, எல்லாருக்கிட்டையுமே திமிராகவும் எடுத்தறிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்காராம் செந்தில் பாலாஜி. இதுக்கு நடுவில் இன்னொரு வழக்கிலையும் அவர் கைதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு அவசரமாக நீதிமன்றத்தில் இன்னொரு பெட்டிஷன் போட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. எனக்கு வந்து ஜாமீன் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்த நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி நிறைய வழக்கு விசாரணைகள் இருக்குது, நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி உங்களை கைது பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நீங்கள் ஜாமீன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். எல்லாத்துல இருந்தும் நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எல்லா வழக்குலையுமே அடுத்தடுத்துன்னு ஜாமீன் வரிசையாக கொடுக்க முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ நீங்கள் வெளியே இருக்கிறதே ஜாமீனில் தான் இருக்கீங்க. அப்படி இருக்கப்ப திரும்பவும் வேற ஒரு வழக்குக்கு நீங்கள் ஜாமீன் கோரினா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா வழக்குக்கும் உங்களுக்கு ஜாமீன் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கடுப்பான நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாமீனை ரத்து பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக. ஸோ இதனால் செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஒரு வழக்குக்கு அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு. அந்த வழக்குக்காக அவர் வந்து கையெழுத்து போட்டு போயிட்டு இருக்காருல போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ வேற ஒரு வழக்கு விசாரணைக்காக அவரை கஸ்டடியில் எடுக்கணும், விசாரிக்கணும். இதுக்காக அவரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே இன்னைக்கு இன்னொரு முன்ஜாமீனை போட்டு வைக்க பார்த்துருக்காரு. ஆனால் ஒத்துக்கல நீதிபதிகள், அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எப்போ வேணாலும் செந்தில் பாலாஜி திரும்பவும் அவர் கைது செய்யப்படலாம். அவருக்கு பின்னாடி அடுத்தடுத்துன்னு கைது படலங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீண்ட வாள் போல் அவருக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்காக எல்லாத்துக்கும் ஜாமீன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு செந்தில் பாலாஜி. ஆனால் நீதிபதிகள் அப்படியெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணியிருக்காங்க. இதனால் பதற்றத்தில் இருக்கார் செந்தில் பாலாஜி. ஸோ அதே போல் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் கர்நாடகாவுக்கு போகிறாரு. அதை கெடுக்கணும், தண்ணி கொண்டு வரதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே பேச தான் போகிறாரு, பேச்சுவார்த்தைக்கு தான் போகிறாரு. அதில் முதலமைச்சர் விஜய் அவருக்கு ஏதாச்சும் உதவி செய்யலாமா அப்படின்னு நினைக்காம திமுக அங்கே போய் அவர் தண்ணி கொண்டு வந்துட்டா அவருடைய இமேஜ் என்னத்துக்கு ஆகுறது? தமிழக மக்கள் எல்லாருமே முதல்வர் விஜய் அவரை ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நடக்கக்கூடாது. அன்றைக்கு அந்த விஷயம் மக்கள் நடுவில் பெருசாக பேசப்படக்கூடாது அப்படின்னு வேணும்ட்டே 3ஆம் தேதி அதே நாளில் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க திமுக. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே ஒப்பிட்டு பார்க்குறப்ப மக்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக திமுக வேணும்னே இதை செய்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை நிம்மதியாக ஆட்சி பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சாமானிய மக்களுக்கு தோணக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் ரத்து ஆகியிருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.